Good morning to everyone. Welcome back to our English class. This is your RK sir. Uh, Today we are going to start Unit 5, Prose 5. அதாவது ப்ரோஸ் 5 அப்படின்னா பழைய புக்கில், அதாவது போன வருஷம் இருந்த புக்கில் தமிழ் ஆஸ் அ கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு ப்ரோஸுக்கு பதிலாக இந்த ஒரு ப்ரோஸ் நான் இப்போ உங்களுக்கு இதில் பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த ப்ரோஸ் தயவு செஞ்சு நீங்கள் இந்த பிடிஎஃப்பை பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சு படிங்க, தப்பு கிடையாது, சரியா? இப்போ இந்த ப்ரோஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா த சேர். ஏன் அந்த பழைய ப்ரோஸ் எடுத்துட்டாங்க தமிழ் ஆஸ் அ கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்ற ப்ரோஸை அப்படின்னா அது சம் இஷ்யூஸ், சில பிரச்சனைகளால் எடுத்துட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் தமிழ் லாங்குவேஜுக்கு அப்போஸ் பண்ணுறதுனால இருந்தது, அதனால் எடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலாக ப்ரோஸ் 5 த சேர் விச் வாஸ் ரிட்டன் பை கி ராஜநாராயணன் அப்படின்ற ஒரு எக்ஸலண்ட் ப்ரோஸ் சேர்த்திருக்கிறாங்க. ஸோ த டைட்டில் மீனிங், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த டைட்டில் த சேர்? நாற்காலி. இன்றைக்கி நாற்காலி அப்படின்னாலே நிறைய மீனிங் அதில் எடுத்துக்கலாம். நாற்காலிக்காக தான் எல்லா சண்டையுமே அப்படின்ற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ சேர், நாற்காலி, நம்ம வீட்லேயும் சரி, நம்ம குடும்பத்துலேயும் சரி, இந்த சமுதாயத்துலேயும் சரி, எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் திங் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த ப்ரோஸ் மூலயமா கி ராஜநாராயணன் அப்படின்ற ஒரு ஆத்தர் எக்ஸலண்ட்டாக ஹியூமரஸாக சொல்லியிருப்பார். ஸோ லெட்ஸ் வி சி அபவுட் த ஆத்தர் டீட்டெயில்ஸ் ஆஃப் கி ராஜநாராயணன். ரைட், இது பாருங்கள், ஒரிஜினல் டைட்டில் நாற்காலி அப்படின்றது தான் இங்கிலீஷில் த சேர் அப்படின்றத நமக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருங்க. விச் வாஸ் ரிட்டன் இன் 1969, 1969 எழுதப்பட்ட இந்த ஒரு சிறுகதை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ரைட், யூ ஜஸ்ட் see that about the author. ராஜநாராயணன், பாப்புலர்லி known by தமிழ் இனிஷியல்ஸ் as கீரா. இவரை கீரா அப்படின்னு சொல்லுவோம். இஸ் எ தமிழ் ஃபோக்லோரிஸ்ட் அண்ட் எ ப்ராலிஃபிக் ஆத்தர். ஃபோக்லோரிஸ்ட் அப்படின்னா கிராமத்து சிறுகதை எழுத்தாளர் அப்படின்னு அர்த்தம். அண்ட் எ ப்ராலிஃபிக் ஆத்தர் அப்படின்னா வெரி ஃபேமஸ் ஆசிரியர், ஆத்தர் அப்படின்னு அர்த்தம். த நாவல்ஸ் கோபால கிராமம் அண்ட் இட்ஸ் சீக்வல் கோபாலபுரத்து மக்கள். அதாவது இவருடைய நாவல் இவர் எழுதியிருக்கார் கோபாலபுர கிராமம் அப்படின்ற ஒரு நாவல். அது எதுக்கு முன்னாடி வந்தது அப்படி, அதோடைய முன்னாடி எழுதின பாட்டு எதுன்னு பார்த்தோம்னா கோபாலபுரத்து மக்கள். சீக்வல் அப்படின்னா அதோட சீக்வன்ஸ், இதை கோபாலபுரத்து மக்களை தழுவி வந்த நாவல் தான் கோபால கிராமம் அப்படின்னு அர்த்தம். சீக்வல்ஸ்னால் அதை தழுவி வருது. மக்கள் ஆர் அமங் இஸ் அ மோஸ்ட் அக்ளைம்டு. அது இந்த ஒரு நாவல் அந்த மக்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஹீ won த சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபார் த லேட்டர் இன் 1991. 1991 he got a சாகித்ய அகாடமி ஃபார் திஸ் ஃபேமஸ் நாவல். ஆஸ் அ ஃபோக்லோரிஸ்ட், கீரா கிராமத்து சிறுகதை எழுத்தாளராக இவர் வளம் வந்தார். ஸ்பெண்ட் டிகேட்ஸ் கலெக்டிங் ஃபோக் டெய்ல்ஸ் ஃப்ரம் த கரிசல் காடு அண்ட் பப்ளிஷிங் தம் இன் பாப்புலர் மேகசின்ஸ். இவர் கிட்டத்தட்ட நிறைய டிகேட்ஸ், அதாவது ஒரு டிகேட்ஸ்னால் 10 வருஷம், கிட்டத்தட்ட அந்த 10 இயர்ஸ் அந்த ரேஞ்சில் நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் என்ன பண்ணுறாரு, கலெக்ட் பண்ணார். அதை கரிசல் காடு அப்படின்ற ஒரு டைட்டிலில் அதை பப்ளிஷ் பண்ணுறாரு பாப்புலரான மேகசின்ஸில். இன் 2007 2007
The Tanjavur based publishing house Annam compiled these folk tales into a 944 page book. இது ஒரு பெரிய ஒரு அதாவது தஞ்சாவூரை சார்ந்த ஒரு பப்ளிக் ஹவுஸில் இதை கம்பைல் பண்ணி கொடுத்தாரு. இந்த அந்த அன்னம் அப்படின்ற இந்த நாவலை வந்து என்ன பண்ணுறாரு, கம்பைல் பண்ணி கொடுக்குறாரு. அது எவ்வளோ பேஜஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 944 பேஜ் அந்த ஒரு புக்கு. த நாட்டுப்புற கதை களஞ்சியம் கலெக்ஷன் ஆஃப் கண்ட்ரி டேல்ஸ், இதுவும் கிராமத்து கதைகளை மீன் பண்ணி வரக்கூடிய ஒரு கம்பைல், ஒரு வால்யூமினஸ் ஒர்க். ஆஸ் ஆஃப் 2009 he has published around 30 books. கிட்டத்தட்ட 2009 வாக்கில் 30 புக்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காரு, பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. A selection of these were translated into English by பிரித்தம் கே சக்கரவர்த்தி. இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே பிரித்தம் கே சக்கரவர்த்தி அப்படின்றவர் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணார். அண்ட் பப்ளிஷ்ட் இன் 2009. கிட்டத்தட்ட 2009 அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. எந்த டைட்டில்னா வேர் ஆர் யூ கோயிங் யூ மங்கீஸ், குரங்குகளா நீங்களாம் எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்ற ஒரு ஃபன்னியான டைட்டிலை வச்சு அதை வந்து பப்ளிஷ் பண்ணார். ஸோ அவரை பார்த்தாலே தெரியும், சச் அன் எக்ஸலண்ட் மேன். அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரு. சரியா, ரைட். இவரை பற்றி நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லலாம். யூடியூப்லலாம் இவரை பற்றி நிறைய ரைட்டர்ஸ் எல்லாம் புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க. இவரும் நிறைய விஷயங்களை கான்செப்டாக எடுத்து நம்மளுடைய ரீடர்ஸ்க்கு வந்து இவர் கொடுத்துருப்பாரு. டைம் கிடைச்சா அபவுட் தி ஆத்தர் கீரா அண்டு ஹிஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு போட்டு பார்த்தோம்னா இவரை பற்றி நிறைய விஷயங்கள் யூடியூப்பில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே.